ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோ சட்டசபை. எப்பா 3 நிமிஷம் பத்தாதுங்க நடந்ததை சொல்கிறதுக்கு. என்னென்ன நடந்திருக்கு, எப்படிலாம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு சட்டசபையில் டிவிக்கே வச்சு செஞ்சுட்டாங்க போலியே டிஎம்கேவை. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக பார்த்தலாம். இன்னைக்கு கதர் விழா கதர் நாள் என்ன வேணால் சொல்லலாம். அதனால தான் சிஎம் பட்டு வேஷ்டி சட்டையில் வந்திருக்காரோ என்னவோ, அது என்னோடய கெஸ்ஸு. இட்ஸ் ஓகே, அது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ எதிர்கட்சி தலைவர் பேசின பிறகு சிஎம் அவர்களோட கமெண்ட் என்னன்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னான வீடியோ தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்கட்சி தலைவர் டெய்லி நியூஸ் பார்ப்பார், படிக்கிற பழக்கம் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு கமெண்ட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு திமுக எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க பொண்ணு சொல்லிச்சான், அப்பா எங்கப்பா போகிறீங்கன்னு சொன்னப்போ அவர் அசம்பிளி போகிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு அந்த டிஎம்கே எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, அவர் பொண்ணுக்கிட்ட நான் அசம்பிளி போயிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு சொல்லிச்சா, அப்பா விஜய் அங்கிள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான் அவரோட பொண்ணு. இதை எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாரு. நோஸ் கட் பண்ணுற மாதிரியே அங்கே இருக்கிற சட்டப்பேரவை தலைவர் சொல்லியிருக்காரு, இது இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு நோஸ் கட் பண்ணியிருக்காரு. விஜய் அங்கிளுக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் சிஎம் ஆகி உட்காந்துக்கிறாரு. நீ எம்எல்ஏவாக அங்கே உட்காந்துட்ருக்க, அதானையா? எப்பா நாள் காமெடி பண்ணுறன்ற பேரில் அப்புறம் அதே டிஎம்கே எம்எல்ஏ என்ன சொன்னார்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட பேசக்கூடாதா அப்படின்னு புசி ஆனந்தையும் ஆதவ அர்ஜுனையும் பார்த்து நக்கல் அடிக்கிறாரு. இன்றைக்கி நடந்த சட்டசபை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி சட்டசபைக்கெலாம் ரிவ்யூ கொடுக்குற நிலமை வரும்னு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நாட்டை பற்றியே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் உதயநிதி அவர்களை பற்றி சொல்லியே ஆகணும். உதயநிதி அவர்கள் பேப்பரில் எழுதி கொடுத்ததா நீங்கள் படிச்சிடணும், இல்லைன்னா அவருக்கு மண்டை வெடிச்சிடும். அதில் இருக்கிற டாபிக் வேறு, சட்டசபையில் இன்றைக்கி பேச வேண்டிய டாபிக் வேறு. அதனால் பேரவைத் தலைவர் நீங்கள் உட்காருங்க, வேறு பேசுங்கன்னு சொன்னால் அவருக்கு தெரியல என்ன பேசுகிறதுன்னு. அவர் பிடிச்ச ஒரே கொஸ்டின் என்னென்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டலை, மற்றபடி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் அதில் இன்றைக்கி பேச வேண்டியது இல்லை போல். அதனால் அவரை திக்கி தடுமாறி தான் உதயநிதி பேசினார் வழக்கம் போல். ப்ளஸ் ஒரு அல்டிமேட் காமெடி ஒன்று பண்ணார் பாருங்க, அந்த 900 கூட ஏன் கொடுத்தேன்னு போய் உங்கள் அப்பா கிட்ட கேளு அப்படின்ட்டு. சும்மா இருந்தது ஆதவர்ஜுனோ சீனி விட்டிங்களே, என்னத்த சொல்கிறது. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு கைஸ். ஸோ பாருங்கள், இது ஒரு வீடியோ போட பத்தாது இவங்க இன்றைக்கி பேசினதை போட.